பால்டாயிலாம் பேசுது அப்படின்னு உதயநிதி தான் பால்டாயில்னு சொல்றாருன்றது எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே ஐடிவிங்கில் பதிலடி கொடுக்க வேண்டியதானே, யாரை பார்த்து பால்டாயில் என்கிறாய் என்று சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கும் பால்டாயிலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க, கேளுங்க. அமைதியாக இருக்கீங்க, எல்லாருக்கும் வாய் இருக்கு தம்பி, எல்லாரும் பேசுவாங்க, புரியுதா? முன்னாள் முதலமைச்சர் இன்னும் போல அப்பாவால் இந்த பதவிக்கு வந்தவர் கிடையாது. சொன்னார் அதை. உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? கலைஞர் பேரன் மு.க. ஸ்டாலின் மாதிரி, அதை தவிர உனக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? சரிதானே, என்ன அடையாளம் உனக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு அவரோட உழைப்பும் திறமையும் தான் அடையாளம். அவர் அண்ணன் திரு கே.பி. முனுசாமி அவர்களிடம் ஒரு நேர்காணலுக்காக சென்றிருந்த போது பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார், ஈஸி கிடையாது சங்கர், அரசியல் எவ்வளோ அவமானங்களை சகிச்சுக்கணும் தெரியுமா? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சு வரணும். 10 தோல்வியை சந்திக்கணும், தோற்று அவமானப்பட்டு மோதி ஜெயிச்சு வந்தால் தான் அந்த பதவியோட அருமை தெரியும். என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் எல்லா அவமானத்தையும் பட்டுட்டு வந்தாரியா. சசிகலா குடும்பத்துக்கே அடிமையாக இருந்து இன்னைக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிற பொசிஷனுக்கு வந்திருக்காருல்ல. இது அவரது திறமையின் காரணமாக. அவர் சொல்வது போல ஸ்டாலினோட மகனாக பிறகாமல் இருந்தால் உங்கள் திறமையும் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அப்போ வார்த்தைகளை அளந்து பேச வேண்டாமா? கரூர் வந்துக்கிட்டு ரிட்டர்ன் போனவர் தானே அவர். அது திருப்பி அட்டிக்கிறார் பற்றி அதை பிடிச்சிக்கிட்டு. இன்னொன்று, இந்த சம்பவத்தினால் யார் பொலிட்டிக்கல் மைலேஜ் அடைகிறார்களோ இல்லையோ, அதிமுக நன்றாக அடைகிறது. எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் 41 உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்னு ஆரம்பிச்சிடறாரியா. இறந்தவன் தமிழன் இல்லையா? தமிழனை தலைகுனியை விட மாட்டேன்றாரு. 41 பேர் செத்து போயிட்டானே, அவன் தமிழன் இல்லையான்னு கேட்குறாரு.